ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பி ஸ்கொயர் ஃபேஷன் அப். இன்றைக்கி வீடியோவில் ஃபீடிங் மேக்ஸி தான் பார்க்க போகிறோம், அதுவும் வேஸ்ட் லைனில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கர்ட் வந்து டயர் மேக்ஸி, அதுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். 11 இன்ச்சாக நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். யோக் எடுத்திருக்கோம் இல்லையா, வேஸ்ட்டு ரவுண்ட் என்னவோ அதில் இருந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 8 இன்ச்சு மாதிரி எடுத்திருக்கேன். இது வந்து 4 ஃபோல்டில் இருக்குது. செகண்ட் லேயர் வந்து இந்த மெஷர்மெண்ட் என்னவோ அதுல இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 10 இன்ச் இருக்க மாதிரி இருக்கு. இது வந்து 10 இன்ச்சு இல்லை 15 இன்ச்சு அந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம எடுத்துக்கலாம். லேயர் இதுவுமே 4 ஃபோல்டில் 2 ஃபோல்டாக இருக்குது. இது வந்து தேர்ட் லேயர். ஃப்ரண்ட்டுக்கு ஒன்றாகவும் பேக்குக்கு ஒரு லேயருக்காகவும் நான் இந்த மாதிரி கேதர்ஸ் வந்து கட் பண்ணிட்டேன். இங்கே மிடில் வந்து நான் ஜிப்பு வந்து அட்டாச் பண்ண போகிறேன். இது ஃபீடிங் ட்ரெஸ்ஸுங்கிறதுனால ஓகேவா. அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேஸ்ட்டு ரவுண்ட் அளவுக்கு நான் இந்த ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். 5 இன்ச் எடுத்திருக்கேன். டபுளாக ஃபோல்ட் பண்ணி இதோட ஃப்ரண்ட்டில் இங்கே வச்சு 1/2 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். யோக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போது நம்ம இங்கே ப்ளீட்டு கொடுக்க போகிறேன். அந்த ஃபஸ்ட் லேயரை சென்டர் மேட்ச் பண்ணி இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ரைட் வச்சு பின் பண்ணியிருக்கேன். இது அப்படியே நம்ம வந்து லைட்டாக இங்கே ஸ்டார்டிங்கில் இருந்து கேதர்ஸ் கொடுத்துக்கலாம். இங்கே ஒரு 1.5 இன்ச் மாதிரி கேப் விட்டுட்டு கேதர்ஸ் கொடுக்கலாம். இங்கே நம்ம கேதர்ஸ் கொடுத்துருக்கிறதுனால ஒன்று போல் வராது. அதுக்காக மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போது இங்கே சைட்லேருந்து ஒரு 3 இன்ச் மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த சைட்லேயும் 3 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி இன்விசிபிள் ஜிப்பு எடுத்திருக்கேன். இது வந்து ஜிப்பு ஓப்பன் சைடாக, இதை வந்து உல்டாவாக வச்சு இங்கே நான் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த பக்கம் நம்ம ஸ்கர்ட் அட்டாச் பண்ணோம் இல்லையா, அது வந்து ஒரு சைடாகவும் யோக்கும் அந்த ஸ்ட்ரிப்பை அட்டாச் பண்ணது வந்து ஒரு சைட்லேயும் இருக்கணும். இப்போ நான் ஜிப் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு அதே லைனில் அலைன் பண்ணிவிட்டு இப்போது எட்ஜில் வந்து இப்படி ஸ்டிச் போட போகிறேன். இந்த கிளாத்லேயும் இதோட எட்ஜஸ்லேயும் இப்படி ஸ்டிச் போடுறேன். மார்க் இங்கே பண்ணியிருக்கேன், அது வரைக்கும் டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இங்கே ஒரு சைடு ஸ்டிச் போட்டுட்டோம். அதே மாதிரி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வந்து ஸ்கர்ட்டோட சைடில் இங்கே வச்சு இப்போ ஓரமாக ஸ்டிச் போட போகிறோம். ½ இன்ச்சில் சீம் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை கொஞ்சம் பிரித்து விட்டுட்டு இப்போ நம்ம இங்கே பிரிக்க போகிறோம். இப்போ ரைட் சைடு எடுத்துக்கோங்க. ஓப்பனாக இருக்கா, இந்த ஓப்பனாக இருக்கிறத ஸ்டிச்சை வந்து பிரித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சை வந்து நான் பிரித்து விட்டுட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே எட்ஜில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ வந்து இப்படி இருக்கு. ஸ்கர்ட் சைடு தான் இப்போ நான் ஸ்டிச் பண்ணேன். அதே மாதிரி யோக் சைடு நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ராப் வந்து வச்சோம் இல்லையா, அந்த சைடு அதே மாதிரி இங்கே இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை இப்போ ஓப்பன் பண்ணி இங்கேருந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஜிப் வந்து நான் போட்டுட்டேன். ஆல்ரெடி இன்விசிபிளாக தான் இருக்குது. அது இன்னும் தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஹைட் பண்ணியிருக்கு. இது வந்து ஜிப் இருக்கிற பக்கம். இங்கே வந்து நான் ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்க போகிறேன். அதே மாதிரி இங்கேயும் ஜிப்பை வந்து லாக் பண்ணிடலாம். இப்போது எக்ஸஸாக இருக்கிற ஜிப்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம்.
இது வந்து ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. யோக் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. அதில் ஜிப்புமே வந்து இன்விசிபிளாக நம்ம வந்து அட்டாச் பண்ணிட்டோம். இது வந்து ஃபீடிங்க்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இது வந்து டயர் மேக்ஸிங்கிறதுனால இங்கே நம்ம கேதர்ஸ் கொடுத்துருந்தோம். இது ஃப்ரண்ட்டுக்கு ஃபஸ்ட் லேயர் கொடுத்தாச்சு. அதே மாதிரி பேக்குக்கு ஃபஸ்ட் லேயர் வந்து நம்ம கேதர்ஸ் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, இதுக்கு மட்டும் நான் வந்து சைடு வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். மேக்ஸியில் யோக்கு கம்ப்ளீட்டடு. ஃபஸ்ட்டு டயரும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து செகண்ட் டயரு. ராங் சைடு வச்சு ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்டிச் பண்ணிடலாம். இங்கே வந்து சைடு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறதா இருந்ததுன்னா இதுவும் இப்படி வர மாதிரி ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, இதை இப்போது அப்படியே உல்ட்டாவாக இந்த பக்கம் டேர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ டேர்ன் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா, இது ரைட் சைடு, இது ரைட் சைடு. நமக்கு வெளியில் பார்க்கும்போது ராங் சைடாக இருக்கும். இந்த சென்டரில் நம்ம ஒரு பின் பண்ணிக்கலாம். அதே வந்து ஃபுல்லாக உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு பேக் சைடு இருக்கிற மாதிரியும் இதோட சென்டர் நம்ம இப்போ ஃபஸ்ட் லேயரோட சென்டர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் லேயரோட சென்டர் வந்து நான் இங்கே எடுத்திருக்கேன். இதை அப்படியே இங்கே சென்டர் இருக்கு இல்லையா, இந்த சென்டர் கூட வச்சு ஒரு பின் பண்ணிடுங்க. ஈக்குவல் டிஸ்டன்ஸில் நமக்கு கேதர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்காக நான் இந்த மாதிரி சொல்கிறேன். இப்போ இங்கே நம்ம பின் பண்ணியாச்சு. அதே மாதிரி இதோட சென்டர் பார்த்திங்கன்னா ஸ்கர்ட்டோட ஃபஸ்ட் லேயரோட சென்டர் வந்து கிட்டத்தட்ட இங்கே இருக்குது. அதே மாதிரி செகண்ட் லேயரோட இன்னொரு சென்டர் எடுத்து இங்கே பின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கேதர்ஸ் வந்து டைரெக்டாக மேக் பண்ணும்போது இந்த ஆஃபும் இந்த ஒரு ஆஃபுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ கேதர்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது இன்னொரு சைடு இருக்கு இல்லையா, அதோட சென்டர் இங்கே எடுத்துக்கோங்க. இப்போது செகண்ட் லேயரோட சென்டர் கிட்டத்தட்ட இங்கே வரும். ஸோ இதையும் இங்கே வச்சு ஒரு பின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பின் பண்ண சென்டர் வந்து இவ்வளோனா நம்ம இவ்வளோ கேதர்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். நிறைய கேதர்ஸ் கிளாத் இருந்ததுன்னா இந்த இடத்துல நிறைய கேதர்ஸ் வந்து கொடுக்கலாம். கேதர்ஸ் வந்து நான் குட்டி குட்டியாக கொடுக்க போகிறேன். செகண்ட் லேயரை நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ வந்து தேர்ட் லேயரை இதே மாதிரி அங்கங்கே பின் பண்ணியிருக்கேன். ரைட் ஆன் ரைட் மாதிரி வச்சுட்டு பின் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம மைல்டு கேதர்ஸ் கொடுத்துலாம். டயர் மேக்ஸி இங்கே நம்ம டயர் ஒவ்வொரு தடையும் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல வந்து அப்பப்போ வந்து தையல் வந்து பிரிஞ்சிடும். அதுக்காக நான் இங்கே வந்து மேலே டாப் ஸ்டிச் கொடுக்குறேன். இந்த ட்ரெஸ்ஸோட ஃபைனல் அவுட்ஃபிட் இதுதான். நான் வேஸ்ட் லைனில் இன்விசிபிள் ஜிப் கொடுத்துருக்கேன். ஜிப்பு இருக்கிறதே தெரியாமல் இருக்கிறதுக்காக ஸ்ட்ராப் வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸ்கர்ட்டு டயர் மேக்ஸி பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மலாக எந்த ஸ்கர்ட் வேணாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.